கல்வி முறையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைய மாணவர்கள் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு முத்திரை குத்தி வெளியே தள்ளிடுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஏழை குழந்தைங்க. வெளிநாடு போகிறதுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கறதுக்கும் விரும்புகிற வெறும் 3% பேருக்காக தான் சார் இன்றைய கல்வி முறையே தயாரிக்கப்படுது. மழைக்காக கூட எங்கள் அப்பா அம்மா அவங்க பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கினது கிடையாது. நாங்கள் எப்படி சார் இந்த பேராசை கூட்டத்தோட போட்டி போட முடியும்? சார் உங்ககிட்ட களிமண்ணையும் என்கிட்ட மணலையும் கொடுத்துட்றாங்க. 2 பேரையும் ஒரு கரடி பொம்மை செய்ய சொல்றாங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செஞ்சிடலாம். ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செய்யவே முடியாது. நானும் 12வது முடிச்சுட்டு பெரிய எம்பிபிஎஸ் காலேஜில் போய் சேர்றேன். அரசு பள்ளி மாணவர்களால் எம்பிபிஎஸ் காலேஜில் சேரவே முடியாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நானும் சேர்றேன். எல்கேஜிலேருந்து +2 வரை பெரிய கான்வென்ட்டில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவனும் எம்பிபிஎஸ்ல வந்து சேர்றான். அங்கே எல்லா பாடமும் ஆங்கிலத்திலே இருக்கிறதுனால அவன் ஈஸியாக படிச்சுக்கிறான். நாங்கள் தாழ்வு மனப்பான்மையிலையும் வெக்கத்திலையும் ஒன்றா சூசைட் பண்ணுறோம், இல்லைன்னா அந்த காலேஜை விட்டே ஓடி வந்துடுறோம்.